வணக்கம். வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். இன்னைக்கு பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பிரண்டை செடி நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் பால்கனியில் தொட்டியில் தான் வளர்க்குறோம். நீங்கள் மேலால் கொழுந்தாக இருக்கிற பிரண்டையாக பார்த்து பறிச்சுக்கோங்க. கீழே இருக்க அது கொஞ்சம் முத்தலாக இருக்கும். அதை நம்ம பறித்தோம்னா சட்னி ரொம்ப நாராக இருக்கும். அந்த கீழே இருக்கிற முத்தல் பிரண்டையில் எல்லாத்துலேயுமே நார் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொழுந்தாக பறிச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டில் பிரண்டை வளர்க்கணும் அப்படின்னா கடையிலேருந்து பிரண்டை வாங்கிட்டு வரும்போது முத்தலாக இருக்கிறதா பார்த்து நீங்கள் அந்த ஒரு கண்ணை மட்டும் நீங்கள் நட்டு வைங்க, அது வந்துடும். பிஞ்சு பிரண்டை நட்டு வச்சிங்க அப்படின்னா அது வராது. முத்தலாக பார்த்து நட்டு வச்சுக்கோங்க. பிரண்டை சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: பிரண்டை 1 கட்டு, உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2, வரமிளகாய் 3, உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் சேர்த்திக்கோங்க, பூண்டு 10 பல், புளி ஒரு சிறிய எலுமிச்சை அளவு, உப்பு தேவைக்கேற்ப, விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். பொதுவாக பிரண்டை சூடுங்கிறதுனால விளக்கெண்ணெயில் தாளிப்பாங்க. உங்களுக்கு விளக்கெண்ணெய் வாசம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமாலும் பயன்படுத்திக்கலாம். பிரண்டையை நல்லா கழுவிட்டு அது கணுவை விட்டுட்டு பிரண்டையை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 2 கணு இருக்கு இல்லைங்களா, அந்த கணுவை கட் பண்ணிவிட்டு இப்படி பிரண்டையை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓரங்களில் நீங்கள் லேசாக இப்படி கத்தியில் அப்படியே லேசாக சீவி விட்டுருங்க. சீவிட்டு நம்ம இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கிக்க போகிறோம். இதே ரொம்ப பிஞ்சாக இருந்தது பிரண்டை அப்படின்னா நீங்கள் சைடில் சீவ தேவையே இல்லை. இப்போ கணுவையெல்லாம் அகற்றி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம உளுந்தம்பருப்பும் துவரம்பருப்பும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். லேசாக கலர் மாறினோடனே நம்ம வரமிளகாவும் போட்டு வதக்கிக்க போகிறோம். இது ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பிரண்டையெல்லாம் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுபடும். அதனால் சும்மா நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வறுத்தா போதும். இது கூட வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம பிரண்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். அது கூட புளி, பூண்டு இது 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். பிரண்டை கலர் மாறினதும் தேங்காய் சேர்த்திடுங்க. தேங்காய் லேசாக சூடானா போதும், நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஆறின பிரண்டையெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சட்னிக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க.
அவ்வளவுதான், மிக மிக சுவையான சத்தான பிரண்டை சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.